ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நம்ம வந்து இன்னைக்கு யாருக்கும்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர் நடக்கக்கூடிய இந்த மேட்சுக்கு நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பண்ண வீடியோ வந்து அப்படியே அப்சைட் டவுன் ஆகிருக்குங்கிறத நிறைய பேர் நீங்கள் கணிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஆர்சிபி தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கும் அப்படின்னு நம்பி கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸில் அப்படியே மாறி அப்படியே எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சனால நம்ம எந்தெந்த இடத்துலலாம் ஆர்சிபி நல்லா விளையாடுன்னு சொன்னோமோ அந்தந்த இடத்துலலாம் எல்எஸ்டி நல்லா விளையாண்டுது. எந்தெந்த இடத்துல எல்எஸ்டி நல்லா விளையாடுன்னு சொன்னோமோ அந்த இடத்துல ஆர்சிபி நல்லா விளையாண்டுருச்சு. இப்படியே உல்ட்டாவானனால நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸுமே அப்படியே உல்ட்டாவாயிருக்கு. நிறைய பேர் இதை கவனிச்சிருப்பீங்க. நான் வந்து அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேட்ச் ஃப்ளோ போயிருக்கு, ஆனால் வந்துட்டு அப்படியே டீம் மட்டும் மாறிடுச்சு, எல்எஸ்டி ஜெயிக்கிறது வந்து அப்படியே ஆயிடுச்சு, ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்களே புரிஞ்சுருந்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றபடி நம்ம வாழ்க்கைங்கிறதே ஒரு பாடம் தானே இல்லையா? நம்ம வந்து ஒரு டைம் தோத்தோம்னா அந்த தோத்த விஷயத்துலேருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். அந்த டீம் நான் இனிமேல் வந்து அப்படி தான் சொல்ல போகிறேன். நம்ம இந்த டீமுக்கு வந்து நம்ம இந்த ஓவரில் நல்லா விளையாடும்னு சொல்கிறதுக்கு பதிலாக இனிமேல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீம் நல்லா விளையாடுமா, செகண்ட் பேட்டிங் டீம் நல்லா விளையாடுமா அப்படிங்கிறத நம்ம இனிமேல் சொல்லலான் இருக்கோம். எனக்கு நேற்றுலேருந்து கொஞ்சம் லேர்னிங் அதிகமாக இருக்குது. அதனால் வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எல்லாருமே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறீங்க. யாருமே வந்துட்டு ஓகே உங்களுடைய பங்கு நீங்கள் பண்ணுங்கள், நாங்கள் வந்து எங்களோட பங்கை நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்காக. சரி, இன்னைக்கு இந்த மேட்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போவோம். ஓகேவா? இந்த மேட்ச் யாருக்கும் நடக்குதுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கேகேஆர் தான் நடக்குது. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் நடக்குது. அதாவது டெல்லியோடைய புகுந்த வீடாமா, டெல்லியோடைய செகண்ட் ஹவுஸ். ஓகேவா? அந்த வரிசையில் பார்க்கும்போது இது டெல்லி கேபிட்டல்ஸுடைய ஹோம் கிரவுண்ட். ஓகேவா? இந்த மேட்ச்சில் யார் டாஸ் வின் பண்ணுவாங்க, எந்த பிளேயர் ஜெயிப்பாங்க, மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தனிப்பட்ட முறையில் என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு தனியாக அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வழங்கப்படும். இன்னைக்கு மேட்சோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மொமெண்டம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, மினிட் டு மினிட் ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 2 மேட்சாக நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த டைம்லேருந்து இந்த டைம் எந்த டீம் நல்லா விளையாடும், மொமெண்டம் யார் பக்கம் இருக்கும், இந்த மொமெண்டம்லேருந்து அந்த மொமெண்டம் யாருக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் கொடுக்கலான் இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த மேட்ச் வந்து 7:30 மணிக்கு நடக்குது. நம்ம ஒரு மேட்ச்லேயுமே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிகிற டைம் வந்து ரொம்பவே வித்தியாசமாகுது. நான் பார்த்த ஃபஸ்ட்டு, அதாவது இந்த டிசி வர்சஸ் ஆர்ஆரா அந்த மேட்ச் எம்ஐ வர்சஸ் ஆர்ஆரில் வந்துட்டு முந்தானேத்து மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 9:20க்கு முடியுது. நேற்று நடந்த மேட்ச்சுக்கு 9:10க்கு முடியுது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக இவங்க எந்த டைமில் போட்டு முடிக்கிறாங்க, ஓவரை போட்டு முடிக்கிறாங்க, பேட்டிங் பண்ணி முடிக்கிறாங்கிறதே நம்மளால் அந்த டைமிங் மட்டும் நம்மளால் கணிக்க முடியல. அதனால தான் ஃபேர் பிளே அவார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்களோ என்னமோ. கரெக்டான சொன்ன டைமுக்குள்ளார ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிக்கணும், பவுலிங் போட்டு முடிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதுதான் ஃபேர் பிளே அவார்டு. ஸோ அந்த வரிசையில் பார்க்குறப்போ நம்ம வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைம் எந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்கன்னு மட்டும் சொல்லிடுறோம், எந்த டீம் நல்லா விளையாடுன்னு மட்டும் சொல்லிடுறோம். மற்றபடி இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நீங்களே வந்து அந்த டைமிங்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நாம் 7:30 மேட்ச் ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த வரிசையில் பார்க்கும்போது 7:30க்கு இந்த தடவை நம்ம வந்து டீம் ஏ டீம் பின்னு நம்ம இந்த தடவை ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். இப்போ டீம் பி அப்படின்னா அவங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம், டீம் ஏனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம். இது வந்து எழுதி வச்சுக்கோங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது டீம் பி, அதாவது 7:30 மணிக்கு டீம் பி வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருப்பாங்க. டீம் ஏவும் போராடுவாங்க. அதாவது ஒன் சைடாகவே போயிடாது. இந்த மேட்ச் ஆரம்பம் ஒரு 7:30 மணி அப்படின்னா 7:55 வரைக்குமே இழுபறியாக தான் போயிட்டுருக்கோம். டீம் ஏவும் ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க, டீம் பியும் ஸ்ட்ராங்காக விளையாடுவாங்க. ஒரு இழுபறியான ஒரு நிலைமை தான் இருக்கும். பட் ஆனால் அந்தந்த 5 நிமிஷத்துக்கு எந்தெந்த டீம் டாமினேட் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். 7:30 மணிலேருந்து 7:35 வரைக்கும் பி டீம் வந்து, அதாவது செகண்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, நல்லா பவுலிங் பண்ணுவாங்க. டீம் ஏ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் இல்லையா, அவங்க வந்து 7:35க்கு நல்லா விளையாட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பவுலிங் பண்ணக்கூடிய டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேபி விக்கெட் எடுக்கலாம், இல்லைனா மெய்ட் இன் ஓவர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 7:35க்கு நல்லா தட்டி விட்டு 4 எடுக்கிறது, இல்லை 6 அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 7:35லேருந்து 7:40 வரைக்குமே நடக்கும். ஓகேவா? 7:40லேருந்து 7:45 வரைக்கும் கூட அப்படி நடக்கும். சொல்லப்போனால் 7:35லேருந்து 7:45 வரைக்கும்
டீம் ஏ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீமுக்கு தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பவுலிங் கொஞ்சம் வந்து சண்டை போடுவாங்க. 40% அவங்களுக்கு இருக்கும், 60% பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீமுக்கு இருக்கும். இதுதான் வந்து நிதர்சனம். 7:50க்கு வந்துட்டு அதே நிலைமை தான் தொடரும். 7:50, அதாவது 7:35க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:50 வரைக்குமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீமுக்கு, அதாவது பேட்டிங் டீமுக்கு தான் நல்லா இருக்கும். பவுலிங் டீம் வந்துட்டு நல்லா போராடுவாங்க. அதுக்கும் அவங்களே 6 அப்படியே நல்லா போயிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. அவங்களும் போராடுவாங்க. அதாவது ஒரு 4 டாட் பால், கடைசி 2 பால் 6, இல்லை ஃபர்ஸ்ட் 2 பால் 6, அடுத்த 4 பால் வந்து டாட் இல்லைனா 1 ரன், அந்த மாதிரி தான் போகும். இது வந்து இந்த நிலைமை வந்து 7:55 வரைக்கும் தொடரும். மறுபடியும் 7:55லேருந்து 8 மணி வரைக்கும் பவுலிங் பண்ணுற டீம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப வந்து மெய்ட் இன் ஓவர் கம்மி ரன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போராடுவாங்க. அதாவது அதாவது எப்படி சொல்கிறது, பேட்டிங் டீம் இல்லை, பவுலிங் டீம் வந்து கொஞ்சம் நல்லா கம்பேக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து 7:55லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அந்த டைமில் வந்து மறுபடியும் 8லேருந்து 8:10 வரைக்கும், ஓகேவா, இன்னும் சொல்ல போனால் 8-10 வரைக்குமே வந்து பி டீம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பி டீம்னா என்னது, செகண்ட் பேட்டிங். ஸோ செகண்ட் பேட்டிங், அதாவது பவுலிங் பண்ணுறவங்க நல்லா பண்ணுவாங்க. 8லேருந்து 8 வரைக்கும் வச்சுக்கலாம், ஓகேவா. நல்லா இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா 8:10க்கு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஏ டீம் ஸ்ட்ராங் ஆவாங்க. 8:10லேருந்து 8:15 வரைக்கும் ஏ டீம், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டைமில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பவுலிங் பண்ணுறவங்க ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கேட்ச் மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வச்சு விளாசுற அளவுக்கு பவுலிங் போகிறதா இருக்கட்டும், அதாவது ஒரு தொடர்ந்து 2 6 3 6 இது போகிறதெல்லாம் வந்து 8:10லேருந்து 8:15 வரைக்கும் நடக்கும், ஓகேவா. மறுபடியும் சொல்கிறேன், 8லேருந்து 8 வரைக்கும் பவுலிங் பண்ணுறது நல்லா பவுலிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 8:10லேருந்து 8:15 வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணுவாங்க. ஒரு கேட்ச் தவற விடுறது, அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரே ஓவரில் கொஞ்சம் நிறைய ரன் போகிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். மறுபடியும் 8:15லேருந்து 8:30 வரைக்கும் பவுலிங் பண்ணுற டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க, நல்லாவே பவுலிங் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு கம்மி ரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ரொம்ப ரொம்ப டாட் பால்ஸ் அதிகமாக இருக்கிற விஷயங்கள், இதெல்லாமே வந்து 8:15லேருந்து 8:30 வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 4-5 நிமிஷமே, ஓகேவா. 8:15லேருந்து 8:20, 8:20லேருந்து 8:25, 8:25லேருந்து 8:30 இந்த டைம் வந்து பவுலிங் டீம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஓகேவா. மறுபடியும் 8:35க்கு பேட்டிங் டீம் வந்து கொஞ்சம் கம்பேக் கொடுப்பாங்க. இப்போ நேற்று நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும், ஆர்சிபி வந்து கடைசியில் வந்து லோம்ரோர்னு ஒரு பிளேயர் நல்லா, அதாவது டீமே ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில் இருக்கும்போது கூட லோம்ரோர் வந்து நல்லாவே ஒரு 2 6 3 6 அந்த மாதிரி அடித்தார் இல்லையா. அந்த மாதிரி வந்து திடீர்னு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து 8:35 கொஞ்சம் கம்பேக் நல்லா கொடுப்பாங்க, ஓகேவா. ஆனாலுமே டாமினேட் பண்ணுறது என்னமோ பவுலிங் டீம் தான் டாமினேட் பண்ணுவாங்க. 8:35லேருந்து 8:40, மறுபடியும் 8:40க்கு பேட்டிங் டீம் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். 8:40லேருந்து 8:45 வரைக்கும் பேட்டிங் டீம் வந்து ஒரு 6 2 6 இல்லைனா வந்து பவுலிங் டீம் வந்து கொஞ்சம் பயப்படுற அளவு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் சண்டை போடுவாங்க. யார், அதாவது எதிர்த்து போராடுவாங்க, சண்டை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. எதிர்த்து போராடுறது வந்து பவுலிங் டீம் போராடுவாங்க. பட் ஆனால் 8:45க்கு பவுலிங் டீம் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கம்மி ரன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 8:45க்கு பவுலிங் டீம் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. மறுபடியும் 8:50லேருந்து 55, இன்னும் சொல்ல போனால் 8:58 வரைக்குமே பவுலிங் டீம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஓகேவா. டீம் பி தான் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் 9 மணிக்கு வந்து பேட்டிங் டீம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபைட் பேக் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது 9லேருந்து 9:04 வரைக்கும் பி டீம் வந்து ஒரு 60%, அதாவது பவுலிங் பண்ணுற டீம் வந்து ஒரு 60% நல்லா விளையாடுவாங்க. பேட்டிங் பண்ணுற டீம் 40% நல்லா விளையாடுவாங்க, ஓகேவா. இதே 9:05லேருந்து 9:15, இன்னும் சொல்ல போனால் 9:02லேருந்து 9:15 வரைக்குமே வந்து பி டீம் நல்லா விளையாடுவாங்க. அதாவது பவுலிங் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது சூப்பராக பவுலிங் பண்ணுவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் நேற்று கணிச்சதுபடி 9:15க்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருது. பெரும்பாலும் நான் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது பவுலிங் டீம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்னா ரன்ஸ் ரொம்ப கண்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சராசரியான ஸ்கோரை விட ஒரு கம்மி ஸ்கோர்லேயே பேட்டிங் டீமை சுருட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தான் காட்டுது. இருந்தாலும் 9:20 வரைக்கும் மேட்ச் விளையாடுறாங்க, இல்லை 9:25 வரைக்கும் மேட்ச் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த கடைசி ஓவர் மட்டும் பேட்டிங் டீம் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:20லேருந்து 9:25 இல்லை 28 கூட வச்சுக்கலாம்.
பேட்டிங் பண்ணுற டீம் வந்து நல்லா விளையாடுவாங்க. ஸோ மேட்சை வந்து 9-15க்கு மேலே இழுத்துட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா பேட்டிங் பண்ணுற டீம் கொஞ்சம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று எப்படி வந்து முகமது சிராஜ்லாம் கடைசி ஓவரில் வெளுவெளுன்னு வெளுத்தாங்க, 2 6 அடித்தாங்க. அதனால் வந்து மேபி அந்த மாதிரி விக்கெட்டுகளோ இல்லை ரன்னை வந்து ரொம்ப கண்டெயின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கடைசியாக வர அந்த 9-15லேருந்து 9-28 வரைக்கும் வரக்கூடிய பேட்ஸ்மேன் மட்டும் நல்லா ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் இருக்குது. ஆனால் அந்த ஓவர்லேயுமே வந்து இந்த கடைசி ஓவர்லையுமே விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை ரொம்ப வந்து பால் போட்டால் அடிக்கவே முடியாத அளவுக்கு பவுலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இருந்தாலும் பேட்டிங் டீம் வந்து 9-20லேருந்து 9-30 வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பிரேக் விட போகிற டைம் 9:30ங்கிறது 9:30லேருந்து 9:45 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பிரேக் டைமாக தான் கருதப்படுது. அந்த வரிசையில் பார்க்கும்பொழுது அதுக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, திடீர்னு அந்த டைம் பேட்டிங்கோ பவுலிங்கோ திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியாது. திடீர்னு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க சீக்கிரமாகவே, இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடியறதுக்கு லேட் ஆகலாம். அந்த வரிசையில் பார்க்கும்போது நம்ம பிரேக்குங்க கன்சிடர் சொல்கிறோம். பட் இருந்தாலும் அதுக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம். 9:30 மணிக்கிலேருந்து 9:40 வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் 9:30லேருந்து 9:40 வரைக்கும் டீம் ஏ, அதாவது பேட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து என் ப்ரெடிக்ஷன் எப்படி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா டீம் ஏ டீம் பின்னு தான் கொடுத்துட்ருக்கேன். டீம் ஏனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமு, டீம் பினா செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீம், இப்படி தானே நான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ 9:30 மணிலேருந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் இல்லையா, அப்பயுமே நான் வந்து சொல்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்ங்கிறது டீம் ஏ, செகண்ட் பேட்டிங் பண்ணது டீம் பி. இப்போது மறுபடியும் நான் அதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். 9:30 மணிலேருந்து 9:40 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் 9:45 இருக்குது பார்த்தீங்களா, 9:45லேருந்து நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம்னா பவுலிங் போட போகிற டீம் தான், ஓகேவா? ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க தானே பவுலிங் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பண்ணாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் அவங்க தானே பவுலிங் பண்ணணும். அந்த வரிசையில் பார்க்கும்போது நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, டீம் ஏ டீம் பின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து எழுதிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நான் டீம் ஏ டீம் பின்னு மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. டீம் ஏனா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம், டீம் பினா செகண்ட் பேட்டிங் பிடிச்ச டீம், ஓகேவா? இவங்கெல்லாம் வந்துட்டு முதல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா, ஆடியோ ரெக்கார்ட் ஆகுதா, ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே. 9:40க்கு வந்து டீம் ஏ நல்லா விளையாடும். 9:45க்கு வந்து டீம் ஏ வந்து ஒரு 80% நல்லா விளையாடும். டீம் பி வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணும், ஓகேவா? அதாவது செகண்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா விளையாட ட்ரை பண்ணுவாங்க. 9:50க்கு வந்து எப்படி விளையாடுவாங்க அப்படின்னா டீம் பி நல்லா விளையாடுவாங்க, ஓகேவா? செகண்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம் நல்லா விளையாடுவாங்க. டீம் ஏ வந்து கொஞ்சம் போராடுவாங்க. மேபி ஒரு 6 போகிறதா இருக்கட்டும், இல்லை பவுண்டரி போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மறுபடியும் 9:55க்கு வந்து டீம் ஏ நல்லா விளையாடும், ஓகேவா? அவங்க நல்லா பவுலிங் போடுவாங்க. இந்த தடவை வந்து பவுலிங் டீம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ப்ரெடிக்ஷன் சொல்லுது, பார்ப்போம். 9:55 வந்து டீம் ஏ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது பவுலிங் போடுற டீம் மறுபடியும் நல்லா விளையாடுவாங்க. மறுபடியும் 10 o'clockலேருந்து 10:08 வரைக்குமே வந்து பவுலிங் போடுற டீம் நல்லா விளையாடுவாங்க. அதாவது டீம் ஏ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க இல்லையா, அவங்க நல்லா விளையாடுவாங்க. 10:10க்கு வந்து மறுபடியும் போராட்ட நிலைமையாக தான் இருக்கும். 10:08லேருந்து 10:18 வரைக்குமே போராட்டமான நிலைமை தான் இருக்கும். அவங்களும் நல்லா விளையாடுவாங்க, இவங்களும் நல்லா விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்தெந்த 5 நிமிஷம் எவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10:10 இருக்கிற டைம் பீரியடில் வந்து யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா டீம் ஏ வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். டீம் பி பேட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா? ஒரு பவுண்டரி தள்ளுறதோ இருக்கட்டும், இல்லை ஃபேக்காக, அதாவது இந்த எக்ஸ்ட்ராவாக ஒய்டு போகும் இல்லையா, இந்த மாதிரிலாம் ரன் எடுக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்கும். இதே 10:15க்கு நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா டீம் பி வந்து 80% நல்லா விளையாடுவாங்க, டீம் ஏ வந்து 20% தான் நல்லா விளையாடுவாங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மொமெண்டம் வந்து அப்படி இப்படின்னு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். 10:15க்கு டீம் பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து கொஞ்சம் 6 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை பவுண்டரி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இவங்க விக்கெட் எடுக்க திணறிட்டு இருப்பாங்க அந்த 5-10 நிமிஷத்துக்கு. மறுபடியும் 10:20க்கு வந்து டீம் ஏ நல்லா விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பவுலிங் போடுறவங்க வந்து 10:18லேருந்து 10:28 வரைக்குமே வந்து டீம் ஏ தான் நல்லா விளையாடுவாங்க, பவுலிங் நல்லா போடுவாங்க, சூப்பராக போடுவாங்க, அவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. 10:30க்கு வந்து மறுபடியும் அந்த 10:10க்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி பவுலிங் டீம் பி வந்து செகண்ட் பேட்டிங் தானே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து 80% நல்லா விளையாடுவாங்க. டீம் ஏ அதாவது பவுலிங் போட்டுட்டு இருக்கவங்க வந்து 20% தான் நல்லா விளையாடுவாங்க. ஸோ இந்த ஓவரில் ஒரு பவுண்டரியோ இது எதிர்பார்க்கலாம்.
அடுத்ததாக 10:35 10:50 வரைக்கும் ரொம்பவே இழுபறியான டைமாக தான் எனக்கு ஜோதிடத்தில் காட்டுது. ஏன்னா 2 டீமுக்குமே மோசமாக இருக்குது, எந்த டீமுமே ஸ்ட்ராங்காக இல்லை. இப்போது 2 டீமுமே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னேன்னு வைங்களேன், 6ம் போகும் விக்கெட்டும் விழுகும். ஆனால் 2 டீமுமே ஸ்ட்ராங்காகவே இல்லை, ரொம்ப வலு எழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதுக்குண்டான கிரகம் வந்து நீச்சமடைகிறதா இருக்கட்டும், அதுக்குண்டான கிரகம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்படி பார்க்கும்போது 10:35 10:50 வரைக்கும் தான் இந்த 2 டீமுமே யார் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 2 டீமுக்குமே வந்து இழுபறியான ஒரு டைம் பீரியட் இருக்கு, அடிக்கவே கஷ்டமா இருக்கு, விக்கெட் எடுக்கவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா வெறும் டொக்கா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. டாட் பால்ஸ் மட்டும் தான் நடக்கும், விக்கெட்டும் எடுக்காது. ஆனால் டாட் பால் வச்சுட்டே இருக்கனால இவங்களும் டோட்டல் அடைய முடியாது இல்லையா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 10:35 10:52 53 வரைக்குமே இப்படி தான் நடக்கும். ஓகேவா, அதாவது ரன் எடுத்தால் தான் பேட்டிங் பண்ணுற சேஸ் பண்ணுற டீமுக்கு வந்து சாதகம், ரன்னு எடுக்க மாட்டாங்க. ஆனால் விக்கெட் எடுக்க வேண்டிய தருவாயில் செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீமும் வந்து விக்கெட்டும் எடுக்க முடியாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் 10:35 10:33 வச்சுப்போம், 10:33 10:53 வரைக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் இருக்க போகுது. ஓகேவா, இதுதான் வந்து ரொம்ப ட்ராக் பண்ணுவாங்க, ஜவ்வா இழுப்பாங்க. 10:55 மறுபடியும் டீம் பி டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. டீம் பினா யாரு, செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. அதாவது செகண்ட் பேட்டிங்னு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை இப்போ பேட்டிங் பண்ணுறவங்க வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அதுவும் பவுலிங் பண்ணுறவங்க ஒரு கொடூரமான ஒரு மிஸ்டேக் மேக் பண்ணுவாங்க. அப்படிதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். டீம் ஏ வில் டூ மிஸ்டேக் அண்டு கோ லோ. அதாவது அந்த டைமில் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்கும். டீம் ஏ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்களே, அதாவது இப்போ தற்போது பவுலிங் போட்டுட்ருக்காங்களே, அவங்க வந்து கொஞ்சம் மொக்கையாக பண்ணுவாங்க. டீம் பி வந்து நல்லா 11 மணி வரைக்குமே நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் ஏ டீம் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். ஆனால் 11:05 ஃபார் எக்ஸாம்பிள் 11:03 11:30 வரைக்குமே டீம் பி தான் நல்லா விளையாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பேட்டிங் பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது தற்போது பேட்டிங் பண்ணிட்டு இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங் பண்ணிட்டு இருக்க டீம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் போட்ட டீம், இவங்க செம்மையாக விளையாடுவாங்க 11 மணிக்கு மேலே. பட் ஆனால் ஹோப் இந்த டைம்குள்ளாரியே மேட்ச் முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு பவுலிங் நல்லா போட்டிருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லையுமே வந்து பவுலிங் நல்லா போடுறாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பவுலிங் நல்லா போகிற டைம் வந்து விக்கெட் எடுக்கிறது தான் நிதர்சனமான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ரன் கம்மியாக பண்ணுறது அதெல்லாம் விடுங்க, விக்கெட் எடுப்பாங்க இல்லையா. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ 11:30 மணிக்கு மேலே வரைக்கும் மேட்ச் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீம் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடியே மேட்ச் முடியுது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது. மேபி பேப்பரில் நீங்கள் நான் சொன்னதெல்லாம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு பேப்பரில் எழுதி எந்த டீம் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்களே ஒரு கணிப்பு பண்ணலாம். பட் ஆனால் இந்த கணிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தீர்மானித்து வராது, மற்ற விஷயத்தையும் தீர்மானித்து வரும். ஜாதகம் அதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்காக மினிட்ஸ் டு மினிட்ஸ் நீங்கள் நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்களே அப்படிங்கிறதுனால நான் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அங்கே நாங்கள் உங்களுக்கு வந்து வின்னிங் டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துறோம். டாஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வேணும் அப்படின்னா, பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு மேட்ச்சுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம நேற்று கூட கொடுத்துருந்தோம். எல்லாருமே நல்லா தான் விளையாண்டுருந்தாங்க. இந்த வரிசையில் பார்க்கும்போது இன்றைக்குமே வந்து நல்ல பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம். மறக்காமல் நம்ம டெலிகிராம் So let's move on to the English prediction. Jai Shri Ram, Jai Hanuman. Okay, this match is happening between Delhi Capitals versus Kolkata Knight Riders. This match is happening around 7:30 p.m. at Visakhapatnam. This match is homegrown match for Delhi Capitals. Ricky Ponting or Rishabh Pant, they both say that Visakhapatnam is their second home ground, it seems. Nobody is conducting any matches in Delhi due to various reasons. So Visakhapatnam home ground is obviously it is a home ground for Delhi Capitals. Okay, in this match, who is gonna win the toss, who is gonna win the match, this type of prediction we will be giving in WhatsApp. Just ping me in WhatsApp, the number is in screen. So if you want such type of predictions, you can message me in WhatsApp. And if you want players prediction, you need to join in my Telegram channel. Link is in description. Please click and join. Every half an hour before you will be getting the players prediction. Yesterday we have predicted correctly, but the team only it's changed, because like whatever the flow of the match I have given in the video, it is like very much correct, but only thing is the team has been changed at the last moment in the sense, while winning the toss they should have chosen the first batting. RCB should have chosen the first batting, but instead of choosing first batting they have chosen to bowl first. So that's where RCB lose their match, because according to the time, whatever I have predicted, okay, in this time,
RCB will be playing well in this time, LSG will be playing. That type of prediction I gave in that video, right? So that entirely got inverted. Wherever I said RCB, LSG performed well. Wherever I said LSG, RCB performed well. If you keenly analyzed my prediction, or if you again listen to my video, right, you will be getting to know that entire prediction is changed, but the flow of the match still remains the same. Okay, that's we predicted correctly, but the entire team is interchanged. That's what happened. So today we will be giving as a first batting team or second batting team. In such a way only, in this video we are going to give the prediction. So in such way, today 7:30 the match it will be started, right? So hereafter I will be saying Team A and Team B. Team A means the team which is going to bat first. Team B means the team which is going to bowl first. Okay, that is they are going to be batting second. Team B means batting second. Team A means batting first. Okay. This is what hereafter I will be giving, not a team name I won't be giving, because after toss you can itself come to a conclusion, right? So that's how the prediction is designed. Okay. So 7:30, which team will be strong? Team B will be strong. That is they will be bowling well. So bowling team will be performing good for first 5 minutes. Okay, that time also Team A will be not drastically underperforming. They are also will be fighting back, but most probably it will be dominated by bowling team, that is Team B. For 7:35 it will be like Team A will be dominating. 7:35 to 7:45 Team A will be dominating, that is batting team will be scoring some runs, but it doesn't mean that Team B, that is bowling team, will be underperforming. They will also take some they will also fight back. Okay, that's what I am trying to say. But from 7:52, okay, 7:52 maybe 7:53 to 7:56, that 5 minutes bowling team will be performing well. That is maybe you can expect 1 or 2 wickets in power play. That's what I am trying to say. Then afterwards again bowling team will be pulling back from 7:55 to 8:06, maybe 8:06 or 8:07. Until that bowling team will be performing well. They will be pulling back. Okay, this is what until 8:05 or 8:06, 8:07 it will be happening. Again from 8:08 to 8:13 or 14. In 8:10, okay, we can take like in such a way that in 8:10 Team A will be performing well. That is batting team will be scoring runs. Here Team B will be, that is bowling team will be making a drastic mistake. That will be an advantage for batting team. That's what happening 8:10, around 8:10. Okay. When it comes to 8:15 to 8:30, in that 15 minutes, right, damn sure bowling team will be performing well and good. Okay. That means this 15 minutes you will be expecting some wickets, or you can see some you can see more dot balls or no run balls. Such a way you can see in this 8:15 to 8:30. Okay. When it comes to 8:32, okay, in 8:32 you will be seeing like bowling team will be performing well, but batting team will be trying to fight back. That is they may be scoring 1 or 2 boundaries. That's what it will be having. But from 8:40 to 8:45 batting team will be performing well. That is Team A will perform 80%. Team B will be fighting back with the help of 20%. Then 8:45 Team B, that is bowling team, will be performing well, and batting team will be trying to fight back. 80-20%. 80% B team, 20% A team. Then when it comes to let's take 8:48, that is around 8:50 to 9:15. Okay, it will be bowling's domination only, Team B dominations only it will be having. So in that case I am pretty sure that first innings they will be having less number of score, maybe very less total when it's compared. Usually a good total maybe we can say 170 or 180, but this time it will be lesser than that only. It will be like very bowling match, and bowling team will be performing well in this match. Okay, this is what happened. But after 9:15, if maybe first innings is like prolonged after 9:15. In my experience I have seen within 9:10 to 9:20 first innings, I mean first batting it will be ended. Second innings they will be starting after 20 minutes from that break. Okay,
But now until I am predicting all the even break time also I am predicting, because you may not know when first innings it will be finished, completed. So that's why I am predicting like from 9:20 team A will be dominating. Okay, from 9:20 to 9:40 team A will be dominating. In some place like 9:25 bowling team will be trying to dominate, and they will dominate like 60% from 9:25 to 9:30, and batting team will be like 40% they will be fight back. But on the whole, from 9:20 to 9:30 or 35 or 40, okay, let's take from 9:22 to 9:40, it will be domination of first batting team. That is, maybe if the innings break is like very less, and if they started to bowl, that is first batting team will be bowling in second innings, right? That time they will be dominating 9:30 to 9:40. 9:20 to 9:40. Then afterwards, from 9:45 to 9:50, team will be like they will be fighting equally. For example, 9:45 team A will be 80% and team B will be 20%. But from 9:50 to 9:55, it will be B team will be 80% and A team will be 20%. Okay, in such a way it will be happening. Here after second innings means whenever I am saying team B, it will be batting. Whenever I am saying team A, it will be bowling. Because in second innings, the team which is batting first will be bowling, right? In second innings. So that's how. From 9:55 to 9:05, okay, let's take 9:06 or 9:07. Until that, team A will be performing well. That is, their bowling will be good. So there will be, you can expect some wickets, or you can expect some less run or a dot balls, like this you can expect. But when it comes to 10:10, okay, 9:55 to 10 o'clock, it will be bowling team dominations. Okay, that is second batting will be struggling. Then when it comes to 10:10, team A will be performing 80% and team B will be performing 20% in 10:10. But when it comes to 10:15, bowling team, team B will be 80% and team A will be 20%, which means bowling team, they will be losing some runs, and batting team will, they will make some score. They will score more runs. Okay, this is what 9:15. But from 10:15. Okay, until 10:15, it will be like from 10:10 to 10:15, it will be like zigzag. Maybe team A will perform well, team B. But from 10:20 to 10:30, it will be domination of team A. That is, bowling team again it will be strong, because in second innings team A will be bowling. So 10:20 to 10:26, it will be good, like team A will be performing well. But from 10:30 to 10:35, it will be like that 5 minutes team B will be performing well. That is, they will score some runs. Team B will be scoring some runs. Team A, that is bowling team, will be performing 20%. Team B will be performing 80%. But from 8:35 to 10:50, from 10:35 to 10:53, both team will be drastically lower performance. We can say like, even if they bat, they won't be getting any run, they won't lose any wickets, but they won't get any run. Like that it will be happening. When you are seeing like bowling team, they should get some any wickets, right? That one also it will not happen. They won't get any wickets, or they won't contain the runs. Such type of activity it will be happening. On the whole, what I am trying to say is, from 10:35 to 10:50, both team will be performing underperforming. They won't score more runs, or they won't take any wicket. Such a way it will be happening. But this is where the team will be, the winners will be decided. So most probably this 20 minutes is very crucial. The team which is going to perform well will be taking over the winning of this match. Okay, but if the match prolongs beyond 10:55, from 10:55 to 11:05, right, team B will be dominating. Okay, that two team A will be doing a drastic mistake, like missing a catch
or giving more runs, such type of thing, it will be happening from 10:55 to 11:05. Okay, but if match prolongs beyond the 11:05, surely team B will be performing well. For example, from 11:05 to 11:30, no match will be happening beyond 11:30. All match it will be closed or completed within 11:30. From 11:05 to 11:30, if the match is dragged, right, surely team B, that is second batting team, will be performing well and they will be scoring more. Okay, this is what today's prediction. If you want winning prediction and toss prediction, please message me in WhatsApp. I will be guiding you. And if you want players prediction, you will be getting in Telegram channel before half an hour of every match. Okay, if you like this video, please like, share it with your friends, and don't forget to subscribe our Bhaskar Yogesh YouTube channel. Share it with your friends.